Yes, Sitaraman, you could go ahead. Now we are able to hear you. Thank you. Thank you, sir. நமஸ்காரம். Can you hear me? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். Yeah. வெகு அற்புதமாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீமத் ராமானுஜர் பற்றிய ஒரு கருத்தரங்கு வெகு நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அற்புதமான ஒரு கருத்தரங்கிலே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அடியனுக்கும் வெகு அற்புதமாக ஒரு வாய்ப்பு கிடைத்ததில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பற்றிய ஒரு கருத்தரங்கு இப்போ கொஞ்சம் குறைச்சல். வெகு நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அற்புதமான எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்ற பாரதியின் வாக்கை, பின்னால் வந்த பாரதியின் வாக்கை முன்னாலே வாழ்ந்து காட்டிய ஒரு இந்திய துணைக்கண்டத்தின் பெருமகான்களில் ஒருவர் ஸ்ரீமத் ராமானுஜர் என்று கூறினால் அக்கூற்று சற்று மிகையானதாக இருக்காது. மேலும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்த வள்ளுவன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்ற ஒரு அற்புதமான ஒரு குரலிலே இப்பூவுலகிலே அவதரித்த பெருமக்கள் சிறந்த முறையில் வாழ்ந்தால் அவர்கள் எப்படி பின்னாளில் கொண்டாடப்படுவார்கள் என்பதை முன்னரேயே கூறி சென்றிருக்கிறான். இந்திய தத்துவ உலகத்தில் நிலவும் தத்துவங்களுக்கு இந்திய தத்துவங்கள் உலகெங்கிலும் நிலவும் தத்துவங்கள் எவற்றிற்கும் குறைவற்றது என்று கூறினால், மேலும் இந்திய தத்துவங்களே மற்ற தத்துவங்களுக்கு வழிகாட்டிகள் என்று கூறினாலும் அக்கூற்றும் மிகையாகாது. உலகில் உள்ள தத்துவங்களையெல்லாம் ஒரு விஞ்ஞான பார்வையிலும் ஆன்மீக பார்வையிலும் காரணகாரிய அறிவின் ஊடாகவும் ஆய்ந்து வகைப்படுத்தினால் அவைகள் வெகு நிச்சயமாக நமது பாரதத்தில் விளங்கி வரும் 3 தத்துவங்களுக்குள் அடங்கிவிடும் என்று கூறினால் அந்த குற்றம் மிகையானதாக இருக்க முடியாது. அவைகள் முறையே அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், துவைதம் என்ற 3 தத்துவங்களுக்குள் அடங்கிவிடும் என்பதையும் மறுத்துவிட முடியாது. அந்த வகையில் மேற்கூறிய 3 தத்துவங்களில் ஒன்றான விசிஷ்டாத்வைதம் என்ற தத்துவத்தை ஏற்கனவே அப்படியும் இப்படியுமாக அரசப்பரசலாக இருந்த அந்த தத்துவத்தை ராமானுஜர் தன் வாழ்நாளில் ஒரு சிறந்த தத்துவமாக நிறுவி உலகிற்கும் பெரும் பங்களிப்பு செய்ததுடன் ஸ்ரீ வைஷ்ணவத்தை வேறொரு தளத்திற்கு இட்டுச் சென்றார் என்று கூறினால் அக்கூற்றும் சற்று மிகையான கூற்றாக இருக்க முடியாது. இவருடைய பெருமையை ஒரு மிகச்சிறந்த சொல்லாடல் சிறப்பாக விளக்குகிறது. ஸ்ரீமன் நாராயணன் ஒரு கருங்கடல். சுவாதந்திரம் என்ற உப்பு அந்த கடலிலே கலந்தது. நம்மாழ்வாராகிய மேகம் அக்கடலின் சம்மதத்தால் உப்பு நீக்கிய நன்னீரை கிரகித்து காருண்யமாகிய தூய நீரை நாதமுனி என்ற மழையால் பெய்விக்க அது உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பி என்ற 2 அருவிகளில் பெருக்கெடுத்து ஆலவந்தார் என்ற நதியில் கலந்து விழுந்தோடி ராமானுஜர் என்ற பேரேரியில் ஐக்கியமானது. அவரால் ஏற்படுத்தப்பட்ட 74 சிம்மாசன மதகுகள் வழி சேதனம் என்ற நன்னீர் செழுமையாக பாய்ச்சி வளர்ந்து கொண்டிருக்கும் ஆரோக்கியமான பயிர்கள் மூலம் ஸ்ரீ வைஷ்ணவம் வேர்பிடித்து வளர்ந்து பிரம்மாண்டமான ஆல விருட்சமாக இருந்து மேலும் விழுதுகளை பரப்பி ஆழ்ந்து வியாபித்திருக்கிறது என்று கூறினால் அக்கூற்றும் மிகையான கூற்றாக இருக்க இயலாது. இவ்வுலகில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருக்குள்ளும் இறை சக்தி உள்ளது. அது எல்லோருக்கும் வெளிப்படுவதில்லை என்றாலும் ஒரு சிலருக்கு அவ்வப்பொழுது பூமியில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது என்பதையும் மறுக்க முடியாது. அந்த வகையில் 11ஆம் நூற்றாண்டில் அவதரித்த மகான் ஸ்ரீ ராமானுஜர் பிறந்ததிலிருந்து அவர் திருநாடு சென்றடையும் வரை தொடர்ச்சியாக தன்னுடைய இறை சக்தியை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார் தன் வாழ்வு முழுவிலும் என்று கூறினால் அதுவும் மிகையாகாது. அந்த சக்தி சமுதாய வாழ்வியலிலும் ஆன்மீக வாழ்வியலிலும் ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்தி அப்புரட்சியில் விளைந்த பயன் சந்திராதித்யர்கள் உள்ள வரையில் மனித குலத்தை மேம்படுத்தவும் உய்விக்கவும் கடைத்தேற்றவும் உதவும் என்று கூறினாலும் அதுவும் ஒரு மிகையான கூற்றாக இருக்க இயலாது. நிறைய பேர் காலையிலிருந்து ராமானுஜருடைய அவதார ரகசியம்,
பல விஷயங்களை குறிப்பிட்டதால் அடியனுக்கும் குறைந்த நேரமே ஒதுக்கப்பட்டதால் ஒரு சில விஷயங்களை மட்டும் கூறி நான் இந்த சிற்றுரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ராமானுஜருடைய பிறப்பு பற்றி அடியன் ஒரு ஜோதிடமும் தெரியும் என்ற வகையில் கிடைத்திருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் ராமானுஜர் அவர்களின் ஜாதக கட்டத்தை அந்த கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறேன். அது பதிவில் வரும்பொழுது அனைவரையும் பார்த்துக்கொள்ள விண்ணப்பித்துக் கொள்கிறேன். ராமானுஜருடைய பிறப்பு, வளர்ப்பு இதெல்லாம் நிறைய பேர் பேசுனதால நான் இங்கே ஒரு ரிப்பீட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய கற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம போயிடலாம். ராமானுஜர் சின்ன வயசுலேருந்தே ஒரு பெரும் தாகம் கொண்டு கல்வியில் பெரும் தாகம் கொண்டவராக இருந்தார். கல்வி என்றால் சாதாரண கல்வி அல்ல. உலகின் மூலம் எது, இறைவன் எத்தகையவன், அப்பொழுது அவருக்கு முன்னே இருந்த ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு தத்துவமாக அத்வைதம் மட்டுமே விளங்கியது. அந்த காலகட்டத்தில் அத்வைதத்தில் சிறந்து விளங்கிய குரு யாதவ பிரகாசர் என்பவரிடம் அவர் பாடம் கற்கலானார். என்ன இருந்தாலும் அத்வைதம் அவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஏற்புடைய தத்துவமாக அவருக்கு இருக்கவில்லை. இது கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய குருநாதருக்கும் அவருக்குமான இவருடைய கேள்விகள் குருநாதரை பல நேரம் எரிச்சல் படுத்திய வரலாறு உண்டு. அப்படி ஒரு நாள் ஒரு குரு சிஷ்யர்கள் உறவாடி கொண்டிருக்கும் பொழுது குருநாதருக்கு இவர் கால் பிடித்து கொண்டிருந்த சமயம் ஒரு சீடன் குருநாதரிடம் யாதவ பிரகாசர் என்ற அந்த குருநாதரிடம் ஒரு வரிக்கு விளக்கம் கேட்கிறார். அந்த வரியானது தஸ்ய யதா கப்பியாசம் புண்டரீகம் ஏவம் அச்சனி என்ற ஸ்ருதி வாக்கியத்திற்கு அர்த்தம் கேட்க அதற்கு குரு யாதவ பிரகாசர் குரங்கினுடைய பின்பாகத்தை போன்று சிவந்த கண்களை உடைய பகவான் என்று பொருள் கூறுகிறார். இதை செவிமடுத்த ராமானுஜருக்கு இளையாழ்வார் என்ற ஒரு பெயர் உண்டு. அந்த காலகட்டத்திலே கண்களில் கண்ணீர் பெருக துடித்து விடுகிறார். ஏன்னா கடவுளை பார்த்து இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு துடித்து விடுகிறார். குரு ஏனப்பா இவ்வளவு துடிக்கிறாய் என்ற காரணம் கேட்க அவர் மிகுந்த பணிவுடன் ராமானுஜருக்கு மறுமொழி தெரிவிக்கிறார். சுவாமி, உயர்ந்த எம்பெருமானின் திருக்கண்களை தாங்கள் குரங்கின் பின்பாகத்துடன் ஒப்பிடுவது சரியல்லவே அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப ரொம்ப அடக்கமாக தான் சொல்கிறார். குருநாதர் அவர் கோச்சுக்கல, என்ன இருந்தாலும் அவர் குருநாதர் தான் அப்படிங்கிற ஒரு மரியாதையோடே தான் அந்த கேள்வியை முன்வைக்கிறார். அப்படின்னா இதுக்கு எப்படி அப்பா பொருள் கொள்ள வேண்டும் என்று குருநாதர் கேட்கிறார். நிறைய நீருள்ள தடாகத்திலே தண்டு பெருத்ததாய் சூரிய கிரகணத்தினால் மலர்ந்ததாய் இருக்கும் தாமரை மலர் போன்ற கண்களை உடையவன் பகவான் என்றே பொருள் கொள்ள வேண்டும் சுவாமி அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி அவர் குருவை மிஞ்சிய சீடராக வளருதலை குருநாதராலும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால் குருவுக்கும் சிஷ்யனுக்கும் இடையில் ஒரு கருத்து பரிமாற்றம் சரியான முறையில் நடக்காததால் அவரை பிரியக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. மேலும் இவருக்கு பிறந்ததிலிருந்தே ஏதோ அத்வைதத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி தெளிவாக இல்லை. அதை நோக்கித்தான் அவர் பல்வேறு விதமான குருமார்களை தன் வாழ்நாளிலே தேடிச் சென்றார் என்றும் கூட நாம் கொள்ளலாம். இப்படியே போயிட்டு இருந்த ஒரு காலத்தில் அவரை யாதவ பிரகாசரை விட்டு அவர் பிரிந்து விடுகிறார். இதன் பிறகு திருக்கட்சி நம்பிகளை பற்றி கேள்வியுட்டு ராமானுஜர் திருக்கட்சி நம்பிகளிடம் சென்று என்னை தாங்கள் சீடராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார். அவர் ராமானுஜர் உயர்ந்த குலத்தில் பிறந்தவர், நாம் கொஞ்சம் இன்னும் அவரோட கீழ் நிலையில் இருக்கிறோமே, இவரை எப்படி நாம் சீடராக ஏற்றுக்கொள்வது என்று கருதி ராமானுஜரை ஏற்றுக்கொள்ள அவர் தயங்குகிறார். அவர் அப்படி இருந்தும் நான் உங்ககிட்ட உபதேசம் கேட்டு தான் போவேன் அப்படின்னு பிடிவாதமாக ஒரு 5 முக்கியமான விஷயங்களை திருக்கட்சி நம்பிகளிடமிருந்து அவர் கற்றுக்கொள்கிறார். 5 அல்ல 6 முக்கியமான விஷயங்களை கற்றுக்கொள்கிறார். அகமேவ பரம் தத்துவம், நாமே உயர்ந்த தத்துவம், நாராயணனே பரம்பொருள் என்ற முதல் தத்துவத்தை அவரிடமிருந்து கற்றுக்கொள்கிறார். தர்சனம் பேத ஏவச்ச, சித்தாந்தம் ஆத்ம பரமாத்ம பேதத்தை உடையது. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறு என்பது சித்தாந்தம். உபாயேஷு பிரபத்திஷ்யாத், மோட்சத்திற்கு பிரபத்தியே சிறந்த உதாரணம், சிறந்த உபாயம். சரணாகதியே மோட்சத்திற்கு வழி, சரணாகதியே கடை தேற்றுவதற்கு உகந்த வழி என்ற 3வது உபதேசத்தையும் அவரிடமிருந்து பெறுகிறார். அந்திம ஸ்மிருதி வர்ஜனம், அந்திம காலத்தில் ஸ்மிருதி வேண்டியதில்லை. இவ்வாறு சரணத்தை அடைந்தவன் ஆக்கை முடிவில் நாராயணனை நினைத்தல் வேண்டும் என்கிற நிர்பந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவத்தை அவர்கிட்டேருந்து கற்றுக்கிறார். தேவா வசாக முக்கியஸ்யாத், சரீர முடிவில் மோட்சம் உண்டு, பிறவியின் முடிவில் மோட்சம் உண்டு, மரணமானால் வைகுந்தம் பிராப்தமாகும். அதுக்கப்புறம் 6வதாக ஒன்று, அதுதான் அவருக்கு
அவர் வந்து எந்த மாதிரியான ஒரு குருநாதரை அவர் தேர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு ஆக்ஞை கிடைக்கிறது. பூர்ணாச்சாரிய ஸ்மாச்சரிய அப்படின்னு ஒரு வாசகம் சொல்கிறார் அவர். பெரிய நம்பிகளையே நாட வேண்டியது அவரை குருவாக கொள்வதென்ற ராமானுஜரின் எண்ணத்திற்கு விடையாக அமைந்ததே இந்த அருட்செயல். இந்த 6 வார்த்தைகள் ஸ்ரீமத் ராமானுஜருடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டது என்று கூறினால் அது மிகையான ஒரு கூற்றாக இருக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய மகான் ராமானுஜர் இந்த பூவுலகிற்கு கிடைப்பதற்கு திருக்கட்சி நம்பிகள் ஒரு முக்கிய காரணமாக இருந்தார் என்று கூறினால் அக்கூற்றும் ஒரு மிகையான கூற்றாக இருக்க முடியாது. யாதவ பிரகாசர், திருக்கட்சி நம்பிகள், அதற்கு பிறகு ராமானுஜரை ஆள வந்தார், ஆட்கொண்டார் என்றே கூறலாம். ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறிலே ஆளவந்தாருக்கும் ராமானுஜருக்குமான தொடர்பு வரலாறு காணாத ஒரு விசித்திரமான ஒரு தொடர்பு. நம்முடைய நீண்ட நெடிய பாரம்பரிய வரலாற்றிலே, நம்முடைய தமிழக வரலாற்றிலே பல நட்புகளையும் பல குரு சிஷ்ய பாரம்பரியங்களும் நாம் பார்த்திருக்கிறோம். கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் நட்பு மிகவும் பிரசித்தியான ஒரு நட்பு. ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளாமல் எப்பொழுதோ அவர்கள் அந்த நட்பு பெருகி வளர்ந்து ஒரு காலத்தில் அவர்கள் சந்தித்து கொண்டார்கள், கூடி குலாவினார்கள், அளவலாவினார்கள். ஆனால் இங்கு இந்த குரு சிஷ்யர் உடைய வரலாறோ அப்படி அல்ல. ஒருவர் இன்னொருவரை பார்த்தார், குரு சிஷ்யனை பார்த்தார். ஆள வந்தார் யாதவ பிரகாசரிடம் ராமானுஜர் பயின்ற பொழுது தொலைவில் இருந்து பார்த்து அவரை பார்த்த கணமே இவர் மேல் காதல் கொண்டார் என்று கூட நாம் கூறலாம். ஆகா, எப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு சீடன் அப்படின்னு அவரை கண்களால் தீட்சித்து இவர் திருவரங்கத்திற்கு வந்து திருவரங்க கோயிலை வழிநடத்தினால் எப்படி இருக்கும் என்று கனவு கண்ட ஒரு குருநாதரை அவர் பெற்றிருந்தார் என்றே சொல்ல வேண்டும். ஆனால் விதி வழியால் ஆள வந்தாரை அவர் உயிருடன் இருக்கும் பொழுது ராமானுஜர் அவர்களால் பார்க்க இயலவில்லை. அவர் இந்த திருநாடு ஏகிய பிறகு அவர் உடலை தரிசிக்கும் பொழுது அப்படிப்பட்ட நிலையில் ஒரு 3 ஆக்ஞைகளை அவரிடம் பெற்று அந்த ஆக்ஞைகளை நிறைவேற்றிய ஒரு சம்பவம் என்பது வரலாறு காணாத சம்பவம். தமிழக வரலாறோ தத்துவ வரலாறோ பார்த்தறியாத ஒன்று. அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன என்றால், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் நாலெட்ஜ் அல்லது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தாட்ஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக உடலில் ரீதியான தொடர்பு, ஒருவர் பக்கத்தில் இருந்து உட்காந்து பார்த்து பேசினா தான் அது கன்வேயாகும் அப்படிங்கிறது இல்லை. ஒத்த கருத்துடைய 2 மகான்கள் அவர்கள் நேரில் சந்திக்காவிட்டாலும் கூட ஒருவருடைய எண்ணம் மற்றவருக்கு எப்பாடுபட்டும் சென்றுவிடும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை இந்த நிகழ்வு உலகத்திற்கே எடுத்து வழங்கியிருக்கிறது என்று கூறினால் அதுவும் மிகையான ஒரு கூற்றாக இருக்காது. அந்த வகையில் ஆளவந்தாருடைய 3 கட்டளைகளை நிறைவேற்றியும் காண்பித்தார் ராமானுஜர். பிரம்மசூத்திரத்திற்கு விசிஷ்டாத்வைதத்தை நிலைநாட்டி உரை எழுதுவது முதல் கட்டளை. விஷ்ணு புராணம் இயற்றிய பராசரர், பாகவதம் இயற்றிய வேதவியாசர் ஆகியோரின் பெயர்களுக்கு அழியாத புகழ் சேர்க்க வழிகோலுவது. வேதத்தை தமிழில் பாசுரங்களாய் ஈந்த நம்மாழ்வாரின் புகழ் உலகில் எங்கெங்கும் வாழும்படி செய்வது. இந்த 3 ஆக்ஞைகளையும் ஆளவந்தாருடைய உடலிலிருந்து பெற்றார். பெற்றதை அந்த ஆக்ஞைகளை சிறமேற்கொண்டு தன் வாழ்நாளிலே அதை நிறைவேற்றியும் காட்டினார். இதன் பிறகு பெரிய நம்பிகளிடம் ராமானுஜர் பஞ்சசம்ஹாரம் பெறுகிறார். காலப்போக்கிலே ராமானுஜர் புகழ்பெற்ற ஆச்சாரியராக மாறிப்போக அவரை சுற்றி பெரும் சீடர் கூட்டம் பெருகியது. பிறகு பெரிய நம்பிகளை தம்முடைய இருக்கச் செய்த ராமானுஜர் அவரது மனைவியின் மாறுபட்ட குணாதிசயங்களால் பெரிய நம்பிகளின் மனைவியிடம் பிணக்கு ஏற்பட பெரிய நம்பிகள் அங்கிருந்து சென்று விடுகிறார். இந்த நிகழ்ச்சி வந்து அவரை கிரகஸ்தத்திலிருந்து சந்நியாசத்தை நோக்கி மாற்றியது நாம் என்று கூறலாம். அவருடைய மனைவிக்கு தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் கொடுத்து பிறந்தகத்திற்கு அனுப்பிவிட்டு பூரண சந்நியாசம் பெறுகிறார். இதற்கு பிறகே அவருக்கு யதிராஜன் என்ற திருநாமத்தையும் பெறுகிறார். இந்த காலகட்டத்தில் அவருக்கு பவித்ரம் என்று, ராமானுஜரின் பவித்ரம் என்று அழைக்கப்பட்ட கூரைசன் அவருடைய சீடனாகிறார். இதில் காலவெல்லாம் ஒரு மனிதனை எங்கெல்லாம் கொண்டு செல்லும், எப்படிப்பட்ட உன்னதமான உயரங்களுக்கு இட்டு செல்லும் என்பதற்கு ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு மிகப்பெரும் சான்றாக அமைகிறது. குரு யாதவ பிரகாசரிடம் இவர் அத்வைதம் பயின்று ஒரு சில காரணங்களால் தவிர்க்க முடியாமல் பிரிந்து வந்தாலும்
இவருடைய சிந்தனை ஓட்டம் சரி என்று ஏற்றுக்கொண்டு அந்த யாதவ பிரவாசர் இவரிடம் வந்து மாணவனாக மாறும் காட்சி இவருடைய வாழ்க்கையில் நடந்தேறியது. அப்படி இவரிடம் வந்த முன்னாள் குருநாதரை ஆசிரியத்து அவருக்கு புதிதாக நாமகரணம் சூட்டி பஞ்சசம்ஹாரம் செய்வித்து அவரை வைணவராக்கி தன்னுடைய சீடராக்கிய ஒரு பெரும் பெருமை ராமானுஜருக்கு உண்டு. இதன் பிறகு ஸ்ரீரங்கம் வந்து பெருமாளுடைய ஆசீர்வாதத்தால் உடையவராகிறார். ஸ்ரீரங்கம் கோவிலில் ராமானுஜர் பொறுப்பில் உள்ள பொழுது நடந்த சில சம்பவங்களே ராமானுஜருடைய வாழ்க்கையில் இன்றளவும் நாம் ராமானுஜரை ஒரு அரவணைக்கும் தத்துவவாதி என்று நாம் எல்லாம் கொண்டாடுவதற்கு காரணமாக நடந்த நிகழ்வு ஒன்று உண்டு. ஸ்ரீரங்கத்திலே பிராமணியத்தை அன்றாட சம்ஸ்காரங்களில் கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய சில பெரியவர்கள் சிலரை உள்ளே விடக்கூடாது என்றும் அவர்கள் தீட்டு பெருமாளை அண்டிவிடும் என்றும் கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்று தடுத்த சம்பவத்தை கண்ட ராமானுஜர் பொங்கி எழுந்தார். பொங்கி எழுந்தவர் மிக கடுமையாக அவர்களிடம் நடந்து கொண்டார். நீங்கள் அத்தனை உயர்ந்தவராக இருந்தால் ஸ்ரீ ரங்கநாதனை நீங்கள் சேவிக்கக்கூடாது, அவருக்கு நிவேதனம் செய்யப்படும் பிரசாதத்தையும் ஏற்கக்கூடாது, தீண்டப்படாதவரான திருப்பாணாழ்வரை அவர் தம்முடன் நினைத்து கொண்டதால் உங்கள் நோக்கப்படி ரங்கநாதனும் தீட்டு உள்ளவர்தான், அவர் அருகே செல்லாதீர்கள் என்று கண்டித்தார். அவர் அன்றாடம் அவருடைய வாழ்வில் 360 டிகிரியில் வியாபித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீரங்க பெருமாளை நீங்கள் தொடக்கூடாது என்று ஒரு குறிப்பிட்ட சாராரை நோக்கி அவர் கூறினால் அவருடைய கோபம் எத்தகையதாக இருக்கும் என்பதை நாம் இங்கே எண்ணி பார்க்க வேண்டும். தீண்டாமை என்ற விஷயத்தை அடியோடு வெறுத்தவர் ஸ்ரீமத் ராமானுஜர். அதை உலகிற்கு பறைசாற்றிய சம்பவமாக நாம் அதனை கொள்ளலாம். அதேபோல் வாழ்வில் உய்வதற்கு, இந்த பிறவியிலிருந்து கடை தேறுவதற்கு குருநாதர்களிடம் கற்றுக்கொள்ளும் முக்கியமான ரகசியங்களை தம்முடனேயே வைத்துக்கொண்டு நாம் மட்டுமே கடை தேற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் 17 முறை நடையாய் நடந்து பெற்ற அந்த நாமத்தை கோயிலின் உச்சியில் கோபுரத்தில் ஏறி அனைவருக்கும் கூறி குருநாதருடைய கோபத்திற்கும் ஆளாகி அவர் கூப்பிட்டு கண்டித்த பொழுது, சுவாமி, நீங்கள் சொன்னதை நான் கேட்காததனால் நான் ஒருவன் மட்டுமே நரகத்துக்கு செல்வேன், ஆனால் நீங்கள் எனக்கு உபதேசித்த மந்திரத்தை ஊருக்கெல்லாம் கூறி அத்தனை பேரும் ஸ்ரீவைகுண்டம் செல்லும் அந்த காட்சி, அது எப்பேற்பட்ட காட்சி, தாங்களால் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரும் பேறு வாய்த்ததே, அதுவே எனக்கு போதும், நான் நரகத்திற்கு போனால் பரவாயில்லை என்று கூறி வியந்த அந்த மனிதநேய பண்பு ராமானுஜரிடம் நாம் கற்க வேண்டியது. தான் மட்டுமே கரையேற வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர்த்து தன்னுடைய ஞானத்தை எல்லாம் தான் கற்றுக்கொண்ட அத்தனையும் உலக மக்கள் அனைவருக்கும் சென்று சேர்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய குருநாதர் நாம் எங்கு போய் பார்ப்போம்? அப்பேற்பட்ட அருமையான அந்த ராமானுஜர், அந்த குருநாதர் தன் பிழை உணர்ந்து அந்த சாட்சாத் எம்பெருமான் எப்பேற்பட்ட கருணை வளலோ அப்படிப்பட்ட கருணை வளவலாக நீ இருக்கிறாயே என்று கூறி இவருக்கு எம்பெருமானார் அப்படிங்கிற ஒரு அருமையான பட்டத்தை திருக்கோஷ்டியார் நம்பிகள் வந்து கொடுக்கும் அந்த காட்சி மிகவும் அற்புதமான காட்சி. இதற்கு பிறகு நாம் ஏற்கனவே பார்த்தோம், ஆளவந்தாருடைய ஆசைகளில் ஒன்றான பிரம்மசூத்திரத்திற்கு விசிஷ்டாத்வைத முறைப்படி ஸ்ரீபாஷ்யம் எழுதக்கூடிய பணியை செய்து முடிக்கிறார். மிக முக்கியமாக வேதாந்த சாரம், வேதாந்த தீபம், வேதாந்த இதற்கு முன்னே பேசியவர் அதை பற்றியெல்லாம் விரிவாக பேசினார். சங்கிரகம், கீதா பாஷ்யம் ஆகியவற்றையும் அருளி செய்தார். பங்குனி உத்தர திருநாளில் ரங்கநாதனுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனம் கண்டருளிய பொழுது சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் ஆகியவற்றையும் அருளி செய்தார். தொடர்ந்து பயணித்த உடையவர் பெரிய திருமலை நம்பிகளின் திருவடிகளை தியானித்தபடியே கிபி 1137 திருநாடு எழுந்தருளினார். அவருடைய நியமனப்படி முதலியாண்டான் ஸ்ரீபெரும்புதூரிலும், கிடம்பியாச்சான், நல்லான் முதல்வர்கள் திருநாராயணபுரத்திலும், பிள்ளான் கோவிலிலும், நாடாதுராழ்வான் பெருமாள் கோயிலிலும் உடையவர் திருவுருவங்களை திருப்பிரதிஷ்டை செய்து வைத்தார்கள். இவ்வாறாக உடையவர் வாழ்க்கை பல்வேறு நூல்களிலிருந்தும் பெரியோர்கள் மகான்களிலிருந்தும் பிரவச்சனங்களிலிருந்தும் நாம் மிக நன்றாக அறிய முடிகிறது.
நிற்க. இவருடைய தத்துவம் இந்திய தத்துவ ஞானங்களில், ஏன் உலகளாவிய அறிவுசார் உலகில் ஃபிலாசபிஸ் என்று எடுத்துக்கொண்டால், நாம் ஏற்கனவே இந்த உரையின் ஆரம்பத்தில் சொன்னது போல் 3 முக்கியமான தத்துவங்களுக்குள் அடக்கிவிடலாம். அதில் 2வது தத்துவமான விசிஷ்டாத்வைதத்தை இவர் நிறுவியது போல் வேறு யாரும் உலகில் எந்த மூலையிலும் இந்த விசிஷ்டாத்வைதத்தை நிறுவவில்லை. அவ்வளவு கிளாரிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன். நாம் அதை சற்று, எனக்கு குறைந்த நேரம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, விரைவாகவே நான் முடித்து விடுகிறேன். விசிஷ்டாத்வைதம் என்பது காலத்தால் பழமை வாய்ந்ததாக இருப்பினும் ஸ்ரீ ராமானுஜர் அவர்களால் அது புதுப்பிக்கப்பட்டு நமக்கு எளிமைப்படுத்தப்பட்டு வழங்கப்பட்டது என்று கூறினாலும் அது மிகையான கூற்றாக இருக்க முடியாது. விசிஷ்டாத்வைதம் என்றால் சிறப்பு நிலையான அத்வைத்தம், இரண்டன்மை கொள்கை. இதை பிரித்தால் விசிஷ்ட ப்ளஸ் அத்வைத்தம் என்று நாம் பொருள் கொள்ளலாம். இதற்கான விளக்கம் என்ன என்றால், இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பது அத்வைத்தம், துவைதமற்ற நிலை, இரண்டற்ற ஒருமை நிலை. நமக்கு முன்னும் நமக்கு பின்னும் இறைவன் இருப்பதால் இறைவன் வேறு நாம் வேறு என்ற தத்துவத்தை உள்ளடக்கியது துவைத்தம். இந்த 2 கோட்பாடுகளையும் ஒருங்கிணைந்த கோட்பாடாக நமக்கு அருமையாக வழங்கியிருப்பது விசிஷ்டாத்வைதம். இந்த நேரத்தில் இந்த 3 தத்துவத்தினுடைய இயல்பையும் பார்த்தால் இந்த விசிஷ்டாத்வைதம் எப்படி ராமானுஜர் அவர்களால் நமக்கு மிக அழகாக வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். காலத்தால் முற்பட்ட 8ஆம் நூற்றாண்டிலே ஆதிசங்கர பகவத்பாதால் அத்வைதத்தை நிறுவுகிறார். இரண்டற்றது என்றது அந்த அத்வைதத்தினுடைய முக்கியமான ஒரு வரி தத்துவம். அவர் ஆதிசங்கரர் உலகம் என்பதே மாயை, அது சத்தும் இல்லை அசுத்தம் இல்லை, பிரம்மம் மட்டுமே உண்மை என்று கூறுகிறார். மாயை என்றால் என்ன என்று அவரிடம் வினவிய பொழுது, மாயைக்கு தோற்றமும் இல்லை முடிவும் இல்லை, வரையறுக்க முடியாது என்கிறார் ஆதிசங்கரர். மண்ணிலிருந்து செய்யப்படும் மண்பானை உடைந்தவுடன் மண்ணுக்குள் போய்விடுகிறது, தங்கத்திலிருந்து செய்யப்படும் நகைகள் உருக்கியவுடன் தங்கத்திற்கே போய்விடுகின்றன, இதுதான் மாயை. பிரம்மத்திலிருந்து தான் அனைத்தும் செய்யப்படுகின்றன, காலம் முடிந்ததும் பிரம்மத்திற்கே போய்விடுகின்றன. கடலிலிருந்து வரும் அலைகள் அலை போல தோற்றமளித்தாலும் அவை கடலின் ஒரு வடிவம்தான், அப்படித்தான் இந்த உலகமும் ஒரு மாயை என்று ஆதிசங்கரர் விளக்கியிருக்கிறார். விசிஷ்டாத்வைதத்திலே ராமானுஜர் ஒருபடி மேலே சென்று இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார். புரிந்து கொண்டு விட்டு நமக்கும் அதை தத்துவமாக வழங்கியிருக்கிறார். 11ஆம் நூற்றாண்டிலே இருந்து கிட்டத்தட்ட 120 ஆண்டு காலம் வாழ்ந்து வாழ்க்கை பயணத்திலே பல குருமார்களிடம் கற்று பல க்ஷேத்திரங்களுக்கு சென்று பல விவாதங்களில் கலந்து கொண்டு விசிஷ்டாத்வைதை நிலைநாட்டிய அந்த ராமானுஜர் கூறிய விசிஷ்டாத்வைதம் என்ன என்பதை பற்றி சுருக்கமாக நாம் காண்போம். ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒரே பொருளினால் ஆனது. ஜீவாத்மா பரமாத்மாவிலிருந்து வெளிப்பட்டது என்றும் கூறுவது விசிஷ்டாத்வைதம். சிற்றுயிர் ஜீவாத்மா என்றும் பேருயிர் பரமாத்மா என்றும் குறிக்கப்படுகிறது. பிரம்மமே சத்து, அவர் சித்து என்னும் உயிருடனும் அசித்து என்னும் உடலோடும் எப்போதும் சேர்ந்திருக்கிறார். அத்வைதத்திலிருந்து ஸ்ரீமத் ராமானுஜர் வேறுபடக்கூடிய இடம் இது. அத்வைதம் உலகத்தில் உள்ள எல்லா பொருளுக்குள்ளும் கடவுள் இருக்கிறார், அகம் பிரம்மாஸ்மி என்று முடித்து விடுகிறது. இங்கே இவர் ஒரு படி மேலே சென்று உயிருள்ள ஒரு பகுதி, உயிரற்ற ஒரு பகுதி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது, இரண்டிற்கும் ஊடாக இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு புது தத்துவத்தை அவர் நிலைநாட்டுவதன் மூலமாக இன்னும் ஒரு ஃபர்தர் கிளாரிட்டி, நமக்கு கடவுள் பற்றிய ஒரு ஃபர்தர் கிளாரிட்டி ஸ்ரீமத் ராமானுஜர் அவர்கள் நிறுவிய விசிஷ்டாத்வையிலிருந்து நாம் கிடைக்கப் பெறுகிறோம் என்று கூறினால் அது சற்று மிகையான ஒரு வார்த்தை இருக்க முடியாது. பிரம்மமே சத்து, அவர் சித்து என்னும் உடலுடனும் உயிருடனும் அசித்து என்னும் உடலோடும் எப்போதும் சேர்ந்திருக்கிறார், உடலும் உயிரும் அவரை சார்ந்திருப்பவை. விசிஷ்டாத்வைதம் கடவுள் மட்டுமே இருக்கிறார், ஆனால் பிரம்மமே சத்து, இப்பேரண்டம் பிரம்மத்தின், அதாவது இறைவனின் உடல், உடலும் உயிரும் பிரிக்க முடியாதவை. இப்பேரண்டத்தின் வெவ்வேறு வடிவங்களுக்கு கொடுக்கப்படும் பெயர்கள் அவருக்கும் பொருந்தும். இதேபோல் பிரம்மத்திற்கு கொடுக்கப்படும் பெயர்கள் உலகத்திற்கும் பொருந்தும். இறைவனே உடல், இறைவனே உயிர், நாம் அவரது உடல். நம்மாழ்வார் எழுதிய திருவாய்மொழி தமிழ் வேதம் என்று வழங்கப்படுகிறது. இதற்கு விசிஷ்டாத்வைத நோக்கில் உரை எழுதியவர் ஸ்ரீமத் ராமானுஜர். ஸ்ரீமத் ராமானுஜர் அவர்களுக்கு இந்த விசிஷ்டாத்வைதத்தை நன்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்கு நம்மாழ்வாருடைய பாசுரங்கள் துணை நின்றன என்று கூறினால் அதுவும் சற்று மிகையான ஒரு கூற்றாக இருக்க முடியாது. இதுகாரம் சுருங்கமாக நாம் பார்த்த ராமானுஜருடைய வாழ்விலிருந்து, ராமானுஜருடைய வாழ்வு
நமக்கு சில செய்திகளை விட்டு சென்றிருக்கிறது. அவைகளை கூறி அடியன் இந்த சிற்றுரையை முடித்து விடுகிறேன். ராமானுஜர் நீண்ட ஆயுளுடன் பல்வேறு இன்னல்களை அனுபவித்து இப்பூ உலகில் அவதரித்து மானுடர்களின் மோட்சத்திற்கு எளிய வழிகளை விட்டு சென்றுள்ளார். அவரது நீண்ட வாழ்வு நமக்கு பல வழிகளில் வாழ்வியலையும் ஆன்மீகத்தையும் ஒருங்கே போதிக்கிறது என்றால் அதுவும் மிகையான கூற்றாக இருக்க முடியாது. அவரது வாழ்விலிருந்து ஒருவன் கீழ்கண்ட படிப்பினைகளை பெறலாம். 1. முனைப்புடன் கற்றல். 2. எது வந்த பொழுதும் நேர்மையாக இருத்தல். 3. மனிதநேயத்திற்கு முன் சொர்க்கமே பெரிதல்ல என்ற மனநிலை. 4. குரு பக்தி மற்றும் பூரண சரணாகதி. 5. இலக்கை அடையும் வரை பக்தியுடன் முயற்சித்தல். இந்த 5 பண்புகளையும் ஒருவன் ராமானுஜருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டு தன் வாழ்வை மேம்படுத்தலாம் என்று கூறினால் அது சற்று மிகையாகாது என்று கூறி, இது மாதிரி ஒரு அருமையான ஒரு கான்ஃபரன்ஸில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் சிரம் தார்ந்த நன்றிகள். குறிப்பாக டாக்டர் டி.கே. பார்த்தசாரதி அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி.